அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. நெகேமியா அந்த சூசான் அரண்மனையில் இருக்கிறார். அப்பொழுது வழக்கமா நடக்கிற ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, யூதாவிலிருந்து, அதாவது எருசலேமிலிருந்து அநேகர் வருவார்கள், போவார். இது வழக்கம். அவரிடத்துல சுக செய்தியை விசாரிப்பதும் வழக்கமா இருந்தது. அப்படித்தான் ஒரு விசை சில மனிதர்கள் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்துல நெகேமியா அந்த சுக செய்தி விசாரித்தார். எருசலேம் எப்படி இருக்குது, ஆக மனுஷங்களாம் எப்படி இருக்காங்க விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்க காரணம் தேவன் மேல் வைத்த அந்த அன்பு, தேசத்தின் மேல் வைத்த அன்பு. அருமையானவர்களே, நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நம்ம தேசத்தை நேசிக்கணும். நமது தேசத்தின் மேல் நமக்கு பாரம் இருக்கணும். குறிப்பாக அது கேட்கிற தேவ பிள்ளைகள், நாம் ஆண்டவர் நேசிக்கிறவர்கள். அப்படியானால் கர்த்தர் நம்ம வைத்த இந்த தேசத்தை விசாரிக்கணும். ஆக தேசம் எப்படி இருக்கிறது, தேசத்துடைய ஆவிக்கிற நிலைமை எப்படி இருக்கிறது என்று நாம் விசாரிக்க வேணும். விசாரித்தா தாங்க தேசத்தின் பாரம் நமக்கு வரும். பவுல் சொல்றார் இல்லையா, 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு என்ன நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு நெருக்கும் பொழுது நம்ம சும்மா இருக்க முடியாது. தேசத்துக்காக அப்படி நம்ம பாரம் கொண்டு ஜெபிக்கணும். நமது தேசத்துக்காக பாரப்பட்டு விசாரிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஊழியக்காரர்களா இருக்கலாம், நீங்க விசுவாசிகளா இருக்கலாம். ஆக இன்றைக்கு உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். நமது தேசத்தை குறித்து, நம்ம குறித்து ஒரு பாரம் நமக்கு உண்டாகும். இன்னொரு வார்த்தை நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த ஒரு சாதாரண நிகழ்ச்சி பெரிய வேலைக்கு துவக்கமாக மாறிவிட்டது. ஆண்டவருடைய பெரிய வேலையின் துவக்கம், அது ஆரம்பம் அற்பமாகத்தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில எதையுமே அற்பமா நினைக்கூடாது. நீங்க ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான், ஆனால் பெரிய வேலைக்கான ஒரு திட்டம் இங்கே தான் ஆரம்பமாகிறது. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவனுக்கு பெரிய திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு சாதாரண ஒரு காரியமா இருக்கலாம், சாதாரண ஒரு சம்பாஷணை, சாதாரண ஒரு நிகழ்ச்சி, சாதாரண ஒரு பார்வை, இவர்கள் மூலமே ஒரு பெரிய திட்டம் துவங்கலாம். நீங்க எப்போ ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கிறவர்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.